வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து நடத்துவாராக, தேவைகளை சந்திப்பாராக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். கடந்த 3 நாட்களிலும் நெருக்கடியான நேரங்களில், கடினமான நேரங்களில், சோதனையான நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே தியானித்தோம். 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். கடந்த காலங்களில் கடவுளிடம் பெற்ற நன்மைகளை நினைவு கூறுங்கள். கர்த்தருக்குள் உங்கள் ஆவிக்குரிய நிலைமையை மீண்டும் உணருங்கள். நீங்கள் யார் என்பதை நினைவு கூறுங்கள். 3ஆவதாக, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். எந்த சூழலையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்று உறுதியாக நம்புங்கள். இன்றைக்கு கடினமான காலங்கள், சோதனையின் காலங்கள் நமக்கு நன்மைகளையும் தருகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடினமான சூழ்நிலைகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவது மட்டுமல்ல, நன்மைகளும் நமக்கு வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 119, 67 மற்றும் 71 வசனங்களை கவனியுங்கள். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை, அதாவது உமது விதிமுறைகளை கற்றுக்கொள்ளுகிறேன். ஆம், நெருக்கடியான காலங்கள் நம்மை உருவாக்குகின்றது, சரியான பாதையில் நடக்க வைக்கிறது, சரியான காரியங்களை தெரிந்தெடுக்க உதவி செய்கின்றது, அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளிக்கின்றது. பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய யோபுவிற்கு அந்த நிச்சயம் இருந்தது. எனவேதான் இப்படி அவர் கூறியிருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10 வசனம். ரூத்தை அவர்களின் மாமியார், நீ திரும்பி உன் வீட்டிற்கு போகலாம் என்று கூறிய பொழுது, அப்பொழுது ரூத்திற்கு அது ஒரு கடினமான சூழல்தான், முடிவெடுப்பதற்கு யோசிக்க வேண்டிய நேரம்தான். தன் வாழ்வு முழுவதுமே முடிந்து போயிருந்தாலும் ரூத் அவர்கள் சரியான முடிவை எடுத்தார்கள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்மோடுதான் நான் வருவேன், உம்மோடுதான் இருப்பேன். ஆம், ஆண்டவர் இந்த முடிவை நன்மையாக முடிய பண்ணினார். அன்பானவர்களே, கஷ்டங்கள், பாடுகள் நிரந்தரம் அல்ல. ரூத்தின் தேவன் நம்முடைய தேவன். ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கவில்லையா? தோல்வியாக காணப்படுகின்றதா? கிடைக்கவில்லையா? ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்காய் தேவன் கொடுக்க போகிறார். பாடுகளை பக்குவமாய் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோசேப்பு, யோபு, ரூத், இன்னும் வேதத்திலே பலர் நமக்கு அடையாளங்களாக இருக்கின்றார்கள். தைரியமாயிருங்கள், நம் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாடுகளின் நேரங்கள் நமக்கு பக்குவங்களை கற்றுக் கொடுக்கின்றது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.